ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது TNAU, அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் 25-26 அகாடமிக் இயருக்கான அதாவது 7.5 ரிசர்வேஷனோட கவுன்சிலிங் பற்றி நான் டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மூலமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஜென்ரல் பற்றி சொல்லியிருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா go and see that video, ஓகேவா? நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து வைக்கிறேன். அண்ட் அனதர் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 7.5 ரிசர்வேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னு சொல்லுறேன். அதாவது 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்தாய்வு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/7/2025 15/7/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி அண்ட் ஆல்சோ ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்கள் பொதுக்கல்வி பிரிவு இடஒதுக்கீட்டில் கலந்து கொள்ள விரும்பினால் பின்வருவனவற்றை செய்ய அறிவுறுத்தப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜென்ரல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, ஸோ 7.5 மட்டும் எனக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்காது, நான் ஜென்ரலுக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலந்தாய்வு கட்டணமாக பொதுப்பிரிவு, ஓகேவா? ஸோ பிற்படுத்தோடு அதாவது பிசி எம்பிசி அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது பிசிஎம் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்க 3,000 rupees வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், அதாவது கவுன்சிலிங் ஃபீயா. அண்ட் வந்து திஸ் இஸ் நாட் ரீஃபண்டபிள், ஓகே? அண்ட் பழங்குடியினர் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதை SC ST அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1,500 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் 7.5 ரிசர்வேஷன் அதாவது அந்த ரிசர்வேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாங்கள் செயற்கைப்பற்றால் இந்த கலந்தாய்வு கட்டணம் உங்களுக்கு திருப்பி தரப்படும் என்பதை நினைவில் கொள்ளவும். ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து 7.5 ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க, 7.5 உங்களுக்கு சீட்ஸ் வந்து அலோகேட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கட்டின 3,000 and 1,500 இருக்கு இல்லையா, இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதர்வைஸ் இஃப் சப்போஸ் ஜென்ரலில் வந்து உங்களுக்கு சீட்ஸ் அலோகேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ தாங்கள் கலந்தாய்வு கட்டணத்தை செலுத்த தவறினால் பொது கலந்தாய்வு ஒதுக்கீட்டின் கீழ் இடஒதுக்கீட்டிற்கு உங்கள் விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும், ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணலை அப்படின்னாக்க பொது கலந்தாய்வு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்துட்டு ஒதுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது கலந்தாய்வு கட்டணத்தை செலுத்திய பிறகு மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது சமர்ப்பிக்கும் போது பூர்த்தி செய்த கல்லூரி மற்றும் பாட விருப்பங்களை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சிருக்கக்கூடிய காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபைனல் ப்ரிவியூ எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு விண்ணப்பத்தை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் அந்த விண்ணப்பங்களை வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்க தவறினால் உங்களுடைய பழைய விண்ணப்பம் இருக்கு இல்லையா, அதையே வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிக்குவோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது தொடர்பான கோரிக்கைகள் பின்வரும் நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஓகேவா? ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பண்ணலை அப்படின்னாக்கா மறுபடியும் வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் ரீசன் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யார் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், ஓகேவா? 7.5 உங்களுக்கு சீட்ஸ் கிடச்சிரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இது பண்ண தேவையில்ல. எக்ஸாம்பிள் 199 198 அந்த கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக 7.5 கிடச்சிரும். ஸோ அவங்களாம் பே பண்ண தேவையில்ல. எனிவே 195 194 193 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் என்னை கேட்டால் பே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இஃப் சப்போஸ் 7.5 அலோகேட் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது, 7.5 இருக்குது அண்ட் ஆல்சோ என்ன சொல்கிறது ஜென்ரலும் இருக்குது. இஃப் சப்போஸ் உங்களுக்கு 7.5 அலோகேட் ஆச்சுன்னா அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ நம்ம கட்டி தான் பார்ப்போமே. இஃப் சப்போஸ் அலோகேட் ஆகலைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ தட் பர்பஸ் நான் என்ன சொல்கிறேன்னா 195 190 இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்துட்டு அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.